சூரியனின் மையப்புள்ளிகளான ராகு கேது எனப்படும் இருப்பு நிலையோடு ஒன்றிக் கலக்கும் கருமை நிற கோடும் கருணையும் அன்பும் நிறைந்த அருட்பேராற்றலுக்கு பூமிக்கு நேர்கோட்டில் வரும்போது உயிரினங்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் தருவதாக சொல்லப்படுகிறது? அருட்பேராற்றலுக்கு எப்படி அப்படிப்பட்ட நிலை வந்தது? துன்பம் அது அருட்பேராற்றல் சரியான வேலையை செய்துன்றது அர்த்தம். துன்பம் தரலது. இப்போ அங்கிருந்து ஒளி வந்துட்டே இருக்குது. அந்த ஒளி வரக்கூடிய பாதையில நிழல் வந்துடுது. நிழல் வந்ததுனால அந்த ஒளி வரும்போது ஒளி பாய்ந்ததுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒளியாக மாறி சில இயக்கங்கள் நடத்தி வந்துட்டு அந்த ஒளி நின்று போச்சுன்னு வச்சுங்க, அது மாறணுமே மாறிதானே வரும். அந்த மாற்றம் வரும் காலத்துல நீங்க நேற்று செய்த வேலையை செய்துட்டு நேற்று சாப்பிட்ட சாப்பாடையை சாப்பிட்டுட்டு இருந்தா அது தாங்கல. அதனால அந்த மாதிரி மாற்றம் வரும் காலம், அந்த இருட்டு வரும்போது அந்த இருட்டு நம்ம மேல அந்த அது வரைக்கும் பூமியில எல்லா இடத்துலயும் வந்துடுறது இல்லை, ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல தான் வரும். அது வரையில உள்ளவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு கூட இல்லை, பாதிப்பு இல்லாத ஏற்படும். அந்த சமயத்துல உடல் உறவு கொள்வது, அதுல இருந்து ஒரு கரு உற்பத்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் உண்டாகுது. அது மனசாலையும் மூளையாலையும் இரத்த ஓட்டத்தாலையும் கருமையத்தாலையும் பாதிக்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் சாப்பிட, அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. சாப்பிட்டா நார்மலா இருக்கக்கூடிய முறையில இல்லாத சில துன்பங்களும் தொல்லைகளும் உண்டாகும் என்றதை கண்டுபிடிச்சாங்க, சொல்றாங்க. இப்ப சில இடங்கள்ல இது இந்திய நாட்டில் தான் அதிகமாக பார்த்திருக்காங்க. மற்ற நாடுகள்ல அதை பற்றி கவலையே இல்லை. என்ன சொல்றீங்க? அப்போ அங்கே உள்ள சீதோஷ்ண நிலை, அந்த ரேடியேஷன் அந்த மாதிரி இருக்கு. இங்கதான் அதிகமா சனியினுடைய பவர் எவ்வளவு, அந்த சனியினுடைய பவர் கூட இந்தியாவில் தான் அதிகமாக 7 நாட்டு சனி, 8வது நாட்டு சனி எல்லாம் வருது. ஆனா அங்கெல்லாம் 7 நாடும் இல்லை, 8 நாடும் இல்லை. அது பாட்டு சனியை எங்கேயோ ஓடி போகுது. நாம பார்த்துக்கு அந்த சனியனை நான் ஏன் நினைக்கணும்னு தான் நினைச்சு போறேன். அது ஒரு கவி இருக்கும் உலக சமாதானத்துல, அத்தமத்தில் சனி வந்தால் ஒருவருக்கு அல்லல் பல தரும் என்றார் இந்தியாவில். மற்ற ரகமும் அந்த சனியன் சக்தி மக்களுக்கு ரஷ்யாவில் சனி அங்கானால் அங்க ஏழை ஆகிறது இல்லை. அதனால சனி வந்ததுனால ஏழை ஆகிறது இல்லை. அதெல்லாம் அங்கங்க உள்ள வேறு காரணங்களால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இங்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, போதிய வேலை இல்லை யாருக்கும். அதனால எதையாயிலும் ஒண்ணு சொல்றது, அது அங்க கேட்டுக்கிறது, அதை கொஞ்சம் திருச்சி போட்டு அந்தாண்ட சொல்றது, அவர்கள் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி அந்தாண்ட சொல்லுவாங்க. இந்த வேலையில குழப்பம் ஜாஸ்தியா போச்சு.